வணக்க நண்பர்களே. இந்த காலையில இந்த விடுதியிலே எழுந்தமர்ந்து இளஞ்சூரியன் கிளம்பி வரும்போது எங்கோ வேறொரு காலத்தில் கூட இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாசகர்கள் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இது ஒரு விந்தையான உளநிலையை அளிக்கிறது. எந்த இடத்திலும் நான் தனியாக இல்லை என்பது. எப்போதுமே அப்படிதான். ஒரு உடல் ரீதியான தனிமை எனக்கு உண்டு. அதாவது கூடுமான வரைக்கும் தனியா இருப்பேன். என்னுடைய வீட்டில் கூட கீழே வந்து என்னுடைய மனைவி குழந்தைகள்கிட்ட பேசி புழங்கிட்டு இருக்கும்போது கூட மேலே போய் என்னுடைய வாசக அறையில் தனியாக தான் இருப்பேன். என்னுடைய எழுத்து அறையில் தனியாக தான் இருப்பேன். அந்த தனிமை எனக்கு இருக்கு. இது உடல் ரீதியான தனிமை, மார்டல் லோன்லினஸ் என்று சொல்லலாம். இது தவிர ஒரு அகத்தனிமை ஒன்று உண்டு. அது எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட களத்துக்கு மேலே நான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். தியானத்தில் நான் மட்டும் இருக்கக்கூடிய உணர்வு இருக்கும். அந்த அகத்தனிமையுடைய உச்சம் என்பது ஒரு கட்டத்தில் நானும் இல்லாமகிறது தான். வேற ஒன்று மட்டும்தான் இருக்கும். அப்புறம் திரும்பி வந்து நான் என்ன உணர்ந்து நான் என்ன தோத்துக்கிறது. இந்த ரெண்டு தனிமைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நேரத்தில் ஒரு மானசீகமான உரையாடல் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்ககிட்ட, வாசகர்கள்கிட்ட, எழுத்துக்கள் வழியாக அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை தமிழில் இந்த அளவுக்கு எழுத்தாளர்கிட்ட உரையாடக்கூடிய ஒருவன் இருந்தானா என்பதே சந்தேகம்தான். ஏன்னா முன்னாடி இலக்கிய மேதைகள் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய காலத்திலே முக்கியமான எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கேன். இன்னும் சில ஆண்டு கழிந்து நான் மறைந்த பிறகு என்னை யாராவது நினைவு கூறுவார்கள் என்றால் எதையோ ஒன்றை சொல்ல விரும்பி இடைவெளி இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒருவன் என்று நினைவு கூறுவார்கள். சரியான ஒரு நினைவு கூறுறது. எழுத்து வழியாக உரையாடல் வழியாக பேசிக்கிட்டே இருக்கேன். சில சமயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றேன், வேற வேற வார்த்தைகள்ல சொல்றேன். சில சமயம் டிஃபைன் பண்ணி சொல்றேன், சில சமயம் அறிவார்ந்த வழியில சொல்றேன், சில சமயங்களில் இமேஜஸ் படிமங்கள் வழியாக சொல்ல முயற்சி பண்றேன், சில சமயங்களில் இமோஷனலா சொல்ல முயற்சி பண்றேன். ஆனா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? இதுதான் நான். ரெண்டு விஷயம். ஒன்று, டெஃபினெட்லி நான் ஒன்று அறிந்திருக்கேன். என்னுடைய அனுபவங்கள் வழியாக, என்னோட ஆசிரியர் வழியாக, அவர் சென்ற பாதையிலே நான் தொடர்ந்ததன் வழியாக அந்த அறிந்ததை சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். இன்னொன்று, இந்த சொல்வதன் வழியாகவும் சில விஷயங்களை அறிந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சொல்லும்போது தொகுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு உணர்ச்சிகளை வந்து சிதறடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அதே உணர்ச்சி நீங்கள் ஒரு கடிதமாக எழுதினீங்கன்னா 2 பேரோட எழுத முடியாது. அவ்வளோதான் உணர்ச்சிகளாக இருக்கும் இல்லையா? சுருக்கிடுறீங்க. பஞ்சு மிட்டாயை அழுத்தி சுருக்கினா இவ்வளோதான் இருக்குது. அதே மாதிரி அது மாதிரி எழுத்து என்பது சரிவாக்குது. வாழ்க்கைங்கிற பஞ்சு மிட்டாயை எழுத்த டைட் ஆகும்போது இவ்வளோ ஆகுது. அது வழியாக இவ்வளோதான் அப்படின்னு தெரியுது. இப்படி எழுத்தினூடாக எக்ஸ்பிரஷன் வழியாக வெளிப்பாடு வழியாக தெரிஞ்சதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த 2 வகையிலும் தொடர்ந்து என்னை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அப்போ எல்லா எழுத்தாளர்களும் பண்ணக்கூடிய ஒன்று உண்டு. இயற்கையோட ஆணை அது. நீங்க வெளியே மரங்களை பாருங்க. இது கோடை காலம் தானே. பல மரங்கள் டன் கணக்கில் பூத்திருக்கு இல்லையா? தரம் முழுக்க கார்பெட் மாதிரி பூத்து போட்டிருக்கு. காடுகளில் விழக்கூடிய பூக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணா பல டன் இருக்கும். இவ்வளோ பூ எதுக்கு? அதெல்லாமே மகரந்தத்துக்காக தானே. தன்னை பரப்புறது தானே. ஒரு மரத்துக்கு தன்னை பரப்புவதற்கு இவ்வளவு வெறி இருக்கு. அதிகபட்சம் 0.5% கூட இன்னொரு மரமாகிறது இல்லை. ரொம்ப குறைவுதான் மரமாகுது. இவ்வளவு மகரந்தவும் போய் காயாகி அவ்வளவு காயையும் பறவைகள் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட எச்சத்திலிருந்து ஏதேனும் ஒரு மரம் முளைக்கணும். இவ்வளவு மகரந்தவும் விதையாகி அவ்வளவு முளைச்சிருச்சுன்னா உலகம் முழுக்க ஒரு மரம் தான் இருக்கும். அப்படி இல்லை. அப்போ வேட்கை என்று ஒன்று இருக்கிறது மரத்துக்குள்ள.
உலகமாவதல், விஸ்வமாதல் என்று ஒன்று இருக்கு. விஸ்வவியாபி என்று அதை சொல்லலாம். எல்லா உயிரினங்களும் விஸ்வவியாபி என்னும் உலகத்தை தழுவும் பேரவா கொண்டவைதான். ஒரு துளி விந்துல அவ்வளவு உயிர் துளிகள் இருக்கின்றன. அதுல ஏதோ ஒண்ணுதான் முளைக்குது. ஆனா அதுதான் இயற்கை விதி. இயற்கை ஆணை என்பது உலகு தழுவுக, உலகு நோக்கி பரவுக என்பது. அதுதான் எழுத்தாளன் வருது. இவ்வளவு வால்யூம் இருக்கு, இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, இவ்வளவு காணொலிகள், வீட்டை வெளியிலாக ஒவ்வொரு நாளும் ஏன்னு கேட்டா அதுதான் ஏன் கொண்டை மரம் பண்ணுது, அதுதானே வேப்ப மரம் பண்ணுது, அதுதான் நானும் பண்றேன். இதுல எது முளைக்கும், எது நீடிக்கும், எது வாழும் என்பது நமக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள முயலக்கூடாது, தெரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று, ஒட்டுமொத்தத்தில் இது என்ன பங்களிப்பாற்றுது அது நமக்கு தெரியாது. ஒரு வேப்ப மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய புனிதமான ஆணை ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னு தெரியாது. ஒரு கொண்டை பூக்கும் போது இருக்கக்கூடிய புனிதமான ஒரு ஆணை இருக்குது, ஆர்டர் ஆஃப் தி காஸ்மோஸ். அதுதான் எழுத்தாளர்கிட்ட இருக்கு. அது ஒண்ணுதான் அவனை செயல்படுத்த வைக்குது. அது கோடானு கோடி பேருக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்களால உள்வாங்கவே முடியாது. அவங்கள பத்தி எனக்கு புகாரும் கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வழியாக நான் ஒரு நிறைவு அடைகிறேன். இந்த பூத்து பொலிந்து நிற்கும் கொண்டையை பார்க்கும்போது பர்பஸுக்கு அப்பால் அந்த கொண்டையுடைய பெஸ்ட் தருணம் அதுதானே என்ன தோணும். கொண்டை என்பதே அதுதானே. கொண்டை என்பது நீங்க பூவை தானே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. வேர் சேத்துல மூழ்கி இருக்கு, அடிமரம் ஹார்டா இருக்கு, கிளைகள் பறவைகளுடைய கால் மாதிரி செதில் செதிலா இருக்கு, இலைகள் பச்சை பச்சையா தழைச்சு வெயில் நோக்கி ஏங்கிட்டு இருக்கு. ஆனா மலர் தானே கொண்டை. இது மொத்தமும் அந்த மலருக்காகத்தானே. அது மாதிரிதான் எழுத்தாளர். அவனுடைய துயரம், தனிமை, தத்தளிப்புகள் எல்லாமே பூக்கும் தருணத்துக்காகத்தான். கொண்டுட்டு போய் பூக்கிறதா அவனுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்க வேண்டாம். பூக்கிறதா நான் என்று அதை சொல்லும். பூத்தலின் வழியாக நிறைவுறுகிறேன் என்று சொல்லும். அப்புறம் யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்கு, எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் பூக்க வாய்ப்பு இருக்கு, பூக்காத மரங்களும் இருக்கலாம். ஆனா உடல் முழுக்க பூக்கும் மரம் கொண்ட மரங்கள் தானே வாழ்த்தப்பட்டவை, பிளஸ்ட். இலையின்றி பூ மட்டுமா நிற்கக்கூடிய மரங்களுடைய நல்லூழ் வேற எதுக்கு இந்த மரத்துக்கு உண்டு? அப்படி பார்க்கையில் இந்த உலகத்துல எவ்வளவோ ஆட்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, இன்பங்கள் இருக்கு. ஆனா படைத்தல் என்னும் பெரும் பரவசம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்குல்ல. வெண்முரசு மாதிரி ஒன்று எழுதும் போது ஆக பூத்த மரம் போல் ஆகிறேன் அல்லவா, அந்த நல்லூர் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. வெண்முரசு இந்த உலகத்துல ஒருத்தர் கூட படிக்கலைன்னா கூட, நான் இறந்து போன பிறகு அதை எப்படி வெறும் காகிதம் மட்கி போனா கூட, என்ன இப்போ நான் பூத்து இருக்கேனே. காட்டுல எவ்வளோ மரங்கள் பூத்து குலுங்கி உதிர்ந்து அமைதியாக சென்று விடுகின்றன. யார் பார்த்தார்கள், அது யார் பதிவு செய்தார்கள்? நீங்க உங்க செல்போன் எடுத்து ஒரு கிளிக் அடிக்கிறதுக்காக அது பூத்திருக்கு. கவிஞன் பார்த்து 4 கவிதை எதற்கு அது பூத்திருக்கு இல்லை அல்லவா? பூத்தல் என்பது அதன் உச்சம். காட்டுக்குள்ள குகைக்குள்ள ஒரு மெய்ஞானி அமர்ந்து தவம் செய்கிறான். பிரபஞ்ச அனுபவம் அவனுக்கு அறைகிறது, ஆத்ம சாட்சாத்காரம் நிகழுது. அது யாருக்கு தெரியணும்? அவனுக்கே தெரிய வேண்டியதில்லையே. ஆதல் என்பது அதன் பொருட்டு. முன்பு விவேகானந்தர் காட்டுக்குள்ள தவம் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். அது விவேகானந்தர் சொன்ன பதில் புத்தகங்கள் இருக்கும். அவரே இன்னொரு கடிதத்தில் சொல்றார், தன்னந்தனியாக ஒரு காட்டின் குகைக்குள் ஒரு ஆத்ம ஞானத்தை அடைந்தால் கூட அவன் மனித குலத்துக்கு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறான், பெரும் பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கிறான். அங்கே அவன் முக்தி அடைந்தாலும் கூட மனிதத்தில் ஒன்று சென்றடைந்தது என்பது சான்றது. ஏதோ ஒரு வகையில் அவன் மனித குலத்துடைய மிகச்சிறந்த வெளிப்பாடாக வெளிப்பட்டிருக்கான்.
அவனோட ஒரு வரி கூட வெளியே வரலன்னா கூட அவன் மனித குலத்துடைய சாதனையாளன் தான் என்று அவர் பதில் சொன்னான். மனித குலத்துடைய சாதனைகள் அறியப்படுவதற்காக, புகழுக்காக, வரலாற்றுக்காக அல்ல. இங்கு மனிதம் என்றொன்று ஏதோ ஒரு மர்மமான காரணத்தினால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அறிவியலிலே, கலையிலே, இலக்கியத்திலே. அதில் ஒரு பகுதி, ஒரு துளிதான் நான். அதைத்தான் இயல்பா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த காணொளியில நான் உங்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய மலர் என்ன? உங்களுடைய மலரும் தருணம் என்ன? நீங்கள் மலர்கிறீர்களா என்பதுதான். நீங்க வேற எதுவும் ஆகலாம். வெற்றி பெற்றவராகலாம், புகழ் பெற்றவராகலாம், ஒருவேளை மகிழ்ச்சியானவராக கூட இருக்கலாம். ஆனா முழு மலர்தல் நிகழ்கிறதா? உங்களுக்கு அளிக்கப்பட்ட மலரும் வாய்ப்புகள் நிகழ்கின்றன. அந்த கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பல்வேறு தியான அமைப்புகள் இருக்கின்றன. பல்வேறு யோக அமைப்புகள் இருக்கின்றன. இந்த தியான யோக அமைப்புகளை எல்லாம் ஏதோ நோய் தீர்க்கும் மருத்துவ முறைகளாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கு. அதுதான் ஆழ உள்ள எடுக்குது. அந்த நோய்க்கு இந்த தியானம், அந்த சிக்கலுக்கு இந்த யோகம் என்று சொல்கிறார். யோகமும் தியானமும் பல சிக்கல்களை தீர்க்க என்பது உண்மைதான். ஆனால் அதுக்கானது அல்ல. உங்களை நீங்கள் கண்டடைவதற்கும் அகம் மலர்வதற்குரியவை. உலகியல் வாழ்க்கையை சிறப்புற நடத்துவதற்கு மட்டும் உரியவை அல்ல. அதுக்கு அப்பால் சென்று உங்கள் உள்ளிருக்கக்கூடிய மலர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய, கோடையில கொன்றை பொன் பொலிந்து நிற்கிறது அல்லவா? இத்தனை பொண்ணு எங்கிருந்தது? மார்ச் மாதத்துக்கு முன்னால் அதெல்லாம் எங்க இருந்தது? அது உள்ளதான் இருக்கு. வேர்ல இருக்கு, தண்டுல இருக்கு, சாறுல இருக்கு, இலையில இருக்கு. அப்படி உங்களுக்குள்ள மலர்கள் இருக்கலாம். அந்த மலர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய சித்திரையாக ஆவதற்கான பயிற்சி தான் யோகம் என்றும், தியானம் என்றும் சொல்கிறோம். இலக்கியம் என்றும், கலை என்றும் சொல்கிறோம். அந்த மலருதல் நிகழ்கிறதா? அதைத்தான் இந்த காலையில் உங்களை நோக்கி கேட்க விரும்புகிறேன். நன்றி.